காட்டில் சுட்டி முயல் ஒன்று இருந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியசாலியாகவும் இருந்தது. ஒரு நாள் அது தனது நண்பர்களான பூனை, குரங்கு, யானை ஆகியோருடன் விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அந்த இடத்திற்கு நரியொன்று வந்தது. இந்த காட்டின் நடுவில் மர்ம குகை ஒன்று இருக்கிறது. அதற்குள் செல்வதற்கு யாருக்கும் இங்கு தைரியம் கிடையாது என்று நரி சொன்னது. அதை கேட்டவுடன் சுட்டி முயலின் கண்கள் மினுக்க ஆரம்பித்தது. நான் அந்த குகைக்குள் சென்று என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறேன் என்றது சுட்டி முயல். இரவு நேரம் வந்தவுடன் சுட்டி முயல் தனியாக குகைக்குள் பயணத்தை ஆரம்பித்தது. வழியில் இருண்ட காட்டில் பல பயங்கரமான சத்தங்கள் கேட்டது. ஆனால் சுட்டி முயல் பயப்படாமல் குகையை நோக்கி நடந்து சென்று குகையினை அடைந்தது. குகைக்குள் சென்றதும் ஒரு பழைய புத்தகத்தை சுட்டி முயல் முதலில் கண்டது. அதில் நேர்மையும் துணிவும் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்று எழுதியிருந்தது. அது ஒரு பழங்கால ஞானியின் புத்தகம். அதன் அருகே ஒரு பெரிய பூச்சி வந்தது. ஆனால் சுட்டி முயல் புத்திசாலியாக ஒளியை காட்டி பூச்சியை விரட்டிவிட்டு தப்பித்தது. மறுநாள் காலை சுட்டி முயல் புத்தகத்துடன் காட்டுக்கு திரும்பியது. அனைவரும் அதை பார்த்து வியந்தார்கள். நீதான் நம் காட்டின் சாகச நாயகன் என்று குரங்கு சொன்னது. நீ தைரியமானவன்தான் என்றது பூனை. நம் உள்ளத்தில் தைரியம் இருந்தால் எந்த இருளையும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்றது யானை. தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் நம்மால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.